அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உணவு எவ்வளவு தேவையோ, உறக்கம் எப்படி மிக தேவையோ, மூச்சு விடுவது எவ்வளவு முக்கியமோ, அதே போல மன்னிப்பு பெறுவது அது மிக முக்கியமான ஒன்று. கடவுள் நம்மை தேடி வருவது மன்னிப்பு தருவதற்காக. எப்படியெல்லாம் மன்னிப்பு தருகிறார் என்பதையெல்லாம் நாம் சிறிது இன்று பார்க்கலாம். பல்வேறு வகையிலே, பல்வேறு சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்மை மன்னிக்க வருகிறார். நல்ல வேளையாக அவர் நம்மை மன்னிக்க வருகிறார். நம்முடைய எண்ணற்ற குற்றங்கள், பிழைகள் இவற்றையெல்லாம் மன்னிக்க அவர் வருகிறார். நோயுற்ற ஒருவர், அவரை நண்பர்கள் சிலர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அவரால் நடக்க முடியாது. ஆகவே அந்த நண்பர்களுடைய நம்பிக்கையை பார்த்துவிட்டு இந்த நோயாளிகளை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அவர், அந்த நோயாளி, தான் பாவம் செய்ததாக எண்ணினாரா? தெரியவில்லை. அவர் தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டாரா? தெரியவில்லை. பாவம் செய்ததாக நினைத்தாரா? அது கூட தெரியவில்லை. ஆனால் அவருடைய நண்பர்களுடைய நம்பிக்கையை பார்த்துவிட்டு, இந்த ஆள் பாவி என்பதனால் அவரை மன்னிக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களிலே நாம் நம்முடைய குறைபாடுகளை உணர்வதில்லை. ஆனாலும் நம்மை மன்னிக்கிறவராக அவர் வருகிறார் என்பது பெரும் ஆறுதல் தருகிற ஒன்று. ஒரு சில வேளைகளிலே நாம் எப்படியோ குற்றவாளிகளாக இருந்தாலும் கூட பிறரை பெருங்குற்றவாளிகள் என்று முத்திரை குத்துகிறது நமக்கு வழக்கமாகிவிட்டது என்று பார்க்கிறோம். அதே போன்ற ஒரு சூழ்நிலை, ஒரு பெண் தன்னுடைய குற்றங்குறைகளை, பாவங்களை நினைத்து வருந்தி இறைமகனிடம் திரும்பி வந்து தனக்கு தெரிந்த வகையிலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அதே வேளையில், அந்த சூழ்நிலையில் இறைமகனுக்கு விருந்து கொடுத்து அவரை பெருமைப்படுத்த விரும்புகின்ற ஒருவர் இருக்கிறார். இந்த இரண்டு பேரையும் முரண்படுத்தி காட்டி, ஒருவர் விருந்து கொடுக்கிறவராக இருந்தாலும் கூட, ஊரிலே பெருமை மிக்க பேர் வாய்ந்த ஒருவராக இருந்தாலும் கூட, குறைவாக அன்பு செய்கிறவர் என்று சொல்லுகிறார். அதே வேளையில் பிறரால் பாவி என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு பெண்மணி நிறைவாக அன்பு செய்கிறாள், அதிகமாக அன்பு செய்கிறாள் என்று சொல்வதை பார்க்கிறோம். உள்ளத்தை ஊடுருவி பார்க்கும் கடவுள், நாம் அவரிடம் எத்தகைய நம்பிக்கை கொள்கிறோம், அவரிடம் எப்படி அன்போடு அணுகுகிறோம் என்பதை துல்லியமாக கணித்து பார்த்து, நாம் அதிகமாக அவரிடம் அன்பு கொண்டோம் என்று சொன்னால் அதிகமான பாவங்களை மன்னிக்கிறவராக அவர் வருகிறார் என்று நாம் காண்கிறோம். அதே சமயத்தில் இந்த உலகத்திலே நாம் பார்ப்பது, ஒரு சில வேளைகளில் பிறரை குற்றம் சொல்வதே, குறை கூறிக்கொண்டிருப்பதே தங்களுடைய முழு நேர தொழிலாக கொண்டிருப்பவர்களை பார்க்கிறோம். இந்த அரசியல்வாதிகள் அதற்கு பெரிய எடுத்துக்காட்டுகள். பிறரிடம் எவ்வளவு நன்மை இருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் ஒரு துரும்பையும் தூணாக மாற்றுகிற ஒன்று. தினையளவு ஒரு குற்றம் இருந்தாலும் பனையளவாக மாற்றுகின்ற அந்த போக்கு உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பிறரை குறை கூறுவதும், குறைபட்டவர்களுக்கு தண்டனை தருவதும் தான் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செயல். அப்படிப்பட்ட மனம் வாய்ந்தவர்கள் பாவம் செய்துவிட்ட ஒரு பெண்ணை இயேசு பெருமான் திருவடியிலே தள்ளிவிட்டு, இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறேன் என்று கேட்கிறார்கள். அவர் மிகுந்த வருத்தத்தோடு அமைதியாக இருந்து பார்க்கிறார். அவர்கள்
அதற்கு இசையவில்லை. ஆகவே அவர் நிமிர்ந்து பார்த்து அந்த குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பவர்களை, குற்றவாளிகளை கொடுமையாக தண்டிக்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டிருப்பவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவர் முதலிலே இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவரிடம் கூறினார். அத்தனை பேரும் அங்கு நில்லாமல் போய்விட்டார்கள். இயேசு பெருமானும் அந்த பெண்மணியை மட்டும் நிற்கிறார்கள். உன் மீது குற்றம் சுமத்தியவர்கள் எங்கே என்று கேட்கும் பொழுதுதான் அந்த பெண் நிமிர்ந்து பார்த்தும் யாருமே இல்லை என்பதை காண்கிறார். குற்றம் செய்து விட்டாள் என்று சொல்லித்தான், கையுமையுமாக குற்றத்திலே பிடிபட்டாள் என்று சொல்லித்தான் கொண்டு வந்தார்கள். அப்படியும் கூட அந்த பெண்மணியை மன்னித்து விட்டு, இனிமேல் இப்படி செய்யாதே என்று சொல்லி, பக்குவமாக சொல்லி, ஆறுதலாக சொல்லி அனுப்பிவிடுகிறார். அந்த மாதிரி பாவத்தை மன்னிக்கிறவராக ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று பார்க்கிறோம். அது நமக்கு எவ்வளவோ முக்கியமான ஒன்று. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு நிலையிலே நாம் இருக்கிறோம். குற்றம் புரிகிறவர்களாக இருக்க முடியும், பிறர் மீது குற்றம் சுமத்துகிறவர்களாக இருக்க முடியும், கொடுமையான தண்டனை தருவதற்கு ஆசை கொண்டவர்களாக இருக்க முடியும். இப்படியெல்லாம் பல்வேறு வகையிலே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள் நமக்கு தெரிவதில்லை. பிறருடைய குற்றங்கள், பிறருடைய பிழைகள் பற்றி பெரிதுபடுத்துகின்ற அந்த மனசுதான் பெரும்பாலும் நம்மிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதற்கு நேர் எதிராக பாவத்தை மன்னிக்கிறவராக வருகிறார். ஆகவே நாம் எத்தகைய நிலையில் இருந்தாலும் சரி, இப்படி இருக்கக்கூடாது, இது சரியல்ல என்று உணர்ந்து அவரிடம் திரும்பி வருகிறோம் என்று சொன்னால் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்மை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற அவரிடம் வந்து நம்முடைய குறைகள் எல்லாம் நீங்க பெற்றவர்களாக, நிலை வாழ்வுக்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு மன்னிப்பு பெறுவோமாக. இந்த மன்னிப்பு பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் மனதிலே அமைதி இருக்கும். அந்த அமைதியான சூழலிலே நன்மைகளை பெருக்குவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும். ஆகவே மன்னிப்பு தருகிறவராக வருகிறவரிடம் சென்று நாம் மன்னிப்பு பெறுகிறவர்களாக, பெற்று மகிழ்கிறவர்களாக இருப்போமாக.